ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை யூடியூப் சேனலில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். மகாபிரிவா தொடர்பான அனுபவங்கள் எல்லாமே கேட்கிறப்ப நமக்கு ஏதோ ஒரு தகவல், ஒரு மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணும். இந்த காலத்தில் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் படிக்கிறப்ப நான் டீட்டெயில் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது நீதி போதனை சம்பந்தமான வகுப்பு. அது நல்லா படிக்கும்போது அதெல்லாம் இருந்தது. ஒரு கதை சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போவுமே கதைங்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த கதையை மட்டும் கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிடக்கூடாது. தலையாட்டிட்டு ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிடக்கூடாது. இந்த கதை மூலமாக நமக்கு என்ன மெசேஜ் சொல்ல வருது, என்ன தகவல் நமக்கு கிடைக்கிறது, அதைத்தான் ரொம்ப முக்கியம். அது நான் அடிக்கடி சொல்லுவேன், பெரியவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள்லையும் என்னத்தான் கதையாக இருந்தாலும், சுவாரஸ்யமாக இருந்தாலும், அனுபவமாக இருந்தாலும், அற்புதமாக இருந்தாலும் நம்ம கேட்டுட்டு அப்படியே பண்ணக்கூடாது. அதில் நமக்கு என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்க வராது, என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்கிறது, அதையும் ரொம்ப பார்க்கணும். அது இன்னைக்கு காலத்தில், இந்த காலத்தில் கலியுகம், இப்போ நம்ம வாழ்ந்து வருகிற யுகங்கிறது கலியுகம். 4 யுகம்: கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தில் பார்த்தா தான் அதர்மம் மேலோங்கி காணப்படும். எங்கே பார்த்தாலும் அநீதியாக இருக்கும், சண்டை சச்சரவு, நிம்மதி இருக்காது. ஒரு வீட்டிலேருந்து நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பம், வம்பு தும்பு எல்லாமே இருந்துகிட்ருக்கும். கலியுகத்தினுடைய நேச்சர், கலியுகன்றது இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கலியுகத்திலையும் நமக்கு பக்தி இருக்கணும். எவ்வளோ முக்கியம் பக்திங்கிறது இருக்கணும் இல்லையா? கலியுகம்ப்பா, இந்த கலியுகத்திலாம் கிருஷ்ணன் அன்றைக்கே சொல்லியிருக்கான், அந்த கலியுகத்தில் அதர்மம் தான் இருக்கும், பக்தியெல்லாம் குறைஞ்சி போகும்னு சொல்லியிருக்கான். அதனால் நான் பக்தி இல்லாமலே இருந்துட்டு போகிறேன், என் போக்கில் ஜாலியாக இருக்கேன், அப்படி கூடாது. இந்த மனுஷ பிறப்புங்கிறது பூர்த்தி ஆகணும் இல்லையா? இந்த கலியுகத்திலையும் நமக்கு பகவானுடைய சிந்தனை இருக்கணும், குருவனுடைய சிந்தனை இருக்கணும். ஒரு குரு பக்திங்கிறது நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு மேலே கவலையே கிடையாது. அதுக்கு மேலே நமக்கு எந்த விதமான நெசசிட்டி, தேவை ஒன்றுமே கிடையாது. ஒரு குருவனுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இப்போ ஒரு பொருள் நமக்கு வாங்கணும், ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும். கையில் பணத்தை எடுத்துட்டு இல்லை கார்டு எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், பணத்தை கொடுக்குறோம், பொருளை வாங்குகிறோம். ஒன்று கொடுக்குறோம், இன்னொன்று வாங்குகிறோம். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும், எதையுமே இலவசமாக வாங்க முடியாது. ஒன்று கொடுத்தாத்தான் ஒன்று கிடைக்கும். அதுபோல் குரு பக்தி நமக்கு கிடைக்கணுன்னாலும் ஏதோ ஒன்று நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஏதோ ஒன்று கொடுத்தா தானே கிடைக்கும். குருக்கிட்ட போய் என்ன கொடுக்க முடியும்? குருவுக்கு நல்ல மாலையை கொடுத்து, நல்ல ஒரு 2 லிட்டர் பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுத்து, என்னென்ன செலவுகளோ அதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குரு பக்தி கிடைச்சிருப்பான்னா கிடைக்காது. அப்படின்னா பணக்காரா இல்லை அத்தனை பேருமே குரு பக்தியில் ஓகொண்டு இருப்பாள். குருவனுடைய அனுகிரகம் ஓகொண்டு இருக்குமே வாழ்க்கை. காசு நிறைய இருக்கிற வாழ்க்கை நிறைய அபிஷேகத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து கோவிலுக்கு எல்லா செலவுகளும் பண்ணி திருப்பணிலாம் பண்ணுறான்னா அவளுக்கு நிறைய அனுகிரகம் கிடைக்கணுமே. அப்படி கிடையாது அனுகிரகம். ஒரு குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும், குருபக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னா
நம்ம எதை கொடுக்கணும் பகவான் கிட்ட அப்படின்னா நம்மளோட மனசை கொடுக்கணும். நம்மளோட மனசை கொடுக்கணும். இப்போ உங்களோட மனசை கொடுக்குறேன்னா அந்த மனசு எப்படி இருக்கணும்? இப்போ சுவாமிக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு கோவிலில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு குருக்கள் வாங்குவேன், அதில் ஜலம் தெளிப்பேன், சுத்தப்படுத்துவார். நீங்கள் ஒரு பூ வாங்கிட்டு வரலோ ஒரு பொருள் வாங்கிட்டு வரலோ அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, அதை சுத்தப்படுத்தி கொண்டு போவார். நீங்கள் மனசை கொடுக்குறாலும் உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும் இல்லையா? மனசு சுத்தமாக இருக்கிறதுனா என்ன? நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், இவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான துர்சிந்தனைகள் இல்லாமல், எவர் மேலும் ஒரு பொறாமை எரிச்சல் இல்லாமல், மற்றவர்களிடம் பேசுகிற போது ஒரு வம்பு தும்புன்னு போகாமல் ஏதான ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, இதெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா ஈஸியாக கிடைச்சிடும். இந்த பொருள் இதைத்தான் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒன்று புரியும். எனது ஒரு மகானுடைய அருள் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அவருக்கு தான் கிடைக்கும் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் மகாபெரிவா அருள் கிடைக்கும், ஆந்திராவில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் மகாபெரிவா அருள் கிடைக்கும், ஏன்னா மகாபெரிவா இங்கெல்லாம் போயிருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மகானை பார்க்காத ஒருவருக்கும், நல்ல கவனிங்க, காஞ்சி மகானை தரிசிக்காத ஒருத்தருக்கும் பெரிய அருள் கிடைக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவோம். பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்லுவோம். போன பிறவியில் அவன் இங்கே பிறந்து இங்கே வாழ்ந்து இந்த மண்ணில் இருந்த காரணத்தினால இந்த பிறவியில் அவன் எங்கே இருந்தாலும், வேறு எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலத்தில் இருந்தாலுமே இந்த மகானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இழுத்துண்டு வந்து தானாக கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் இதே போல தான். இந்தியாவில் குஜராத் மாநிலம் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். குஜராத் மாநிலம், குஜராத் மாநிலத்துக்கு மகாபெரிவா எப்பாவது 1-2 தான் போயிருப்பார், அவ்வளோதான். கிராஸ் பண்ணும்போது இதான ஒரு வழியாக போயிருப்பார். பெரியவா அடிக்கடி போனோன்னா ஆந்திராவில் சொல்லலாம், அப்புறம் கர்நாடகாவை சொல்லலாம், மகாராஷ்டிரா சொல்லலாம், இங்கெல்லாம் அடிக்கடி போயிருக்கேன். சாதுர்மாசி விரதத்துக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் குஜராத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பெரியவாளை அந்த பெண்மணி பார்த்ததே கிடையாது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.